வணக்கம் ஜேவி மீடியா நேயர்களே, நான் உங்கள் எழிலரசி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம திருப்பூர் பெருமாள் கோயில் பக்கத்துல இருக்கிற அரிசி கடை வீதி வழியா வந்தோம்னா அங்க சுதா ஆட்ஸ் இருக்கும். அந்த சுதா ஆட் முன்னாடி இருக்கிற ஒரு டிஃபன் கடைக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். வாங்க, இங்க என்னென்ன விதமான டிஃபன் வெரைட்டி எல்லாம் கிடைக்கும்ன்றத இந்த ஷாப்போட ஓனர் இந்த அக்கா இருக்காங்க, அவங்க கிட்டே நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்க்கா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம் அக்கா. இன்னைக்கு அப்படியே இந்த கமகமான இந்த வாசத்துல நிற்கும் போது எனக்கு எப்படா சாப்பிடலான்னு இருக்குங்கக்கா. சாப்பிடுங்க. சூப்பர்க்கா. நம்ம கடையில் என்னென்னக்கா இப்போ அவைலபிளா இருக்கு? சிந்தாமணி சிக்கன் இருக்கு, குடல் இருக்கு, குடல் தோசை போடலாம், சிந்தாமணி சிக்கன் தோசை போடலாம், பூண்டு இருக்கு, பூண்டு தோசை போடலாம், இட்லி தோசை, காளான் தோசை எல்லாமே இருக்கு. எல்லா விதமான தோசை இங்க பரோட்டா சப்பாத்தி எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. எல்லாமே வீட்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்களா? எல்லாமே வீட்டுல இருந்து பண்ணி கொண்டாந்துருவோம். எத்தனை மணிக்கு கடை ஓபன் பண்ணுவீங்க? 7 மணிக்கு ரெடி ஆயிரும். ஓகே. எவ்வளவு நேரம் வரை இருக்குங்கக்கா? 11 மணி. 7 to 11 மணி வரை வச்சிருப்பீங்க. ஆமா. எல்லாரும் வந்தா நிறைய சாப்பிட்டு போலாம். எல்லாரும் வரலாம். எனக்கு ரொம்ப பசிக்குதுங்கக்கா. இப்ப என்னென்ன சாப்பிடலாம் நான் பாக்குறேன், பாத்துட்டு சொல்றேன். நீங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுங்க. சரி, சாப்பிடுங்க. இப்போ நான் என்னென்ன வாங்கி வச்சிருக்கேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க. அதாவது இப்போ நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா பூண்டு தோசை, சிக்கன் குழம்பு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம இட்லி, சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. நெக்ஸ்ட்டு நம்ம குடல் ஃப்ரை வாங்கியிருக்கோம். இதுதான் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ட்ரை பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இங்கே மீன் குழம்பு, சிந்தாமணி சிக்கன், இது எல்லா வெரைட்டியுமே கிடைக்கும். ஆனால் நான் இன்னைக்கு வந்து குடல் தான் ட்ரை பண்ணலாம்னு வாங்கியிருக்கிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். சூப்பருங்க. ஆக்சுவலாக வந்து எப்பவுமே இந்த குடல் செய்யும்போது மட்டும் எந்த இடத்துலையுமே ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா, லைட்டாக எங்கனாலும் வரும். ஆனால் இங்கே அந்த ஸ்மெல்லே தெரியல. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி தான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. டேஸ்ட் அல்டிமேட்டும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணணும் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து பூண்டு தோசை. நான் பிளைன் தோசை சாப்பிட்ருக்கீங்க, பட் பூண்டு தோசை நான் சாப்பிடல. இன்றைக்கி தான் நிஜமாவே சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த கடையில் வந்து பூண்டு தோசை தான் ரொம்ப ஃபேமஸ் ஆமா. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து நல்லா சூடாக சிக்கன் குழம்போட சேர்த்து சாப்பிடுவோம். தரமாக இருக்குங்க. சீரியஸாக இந்த பூண்டு தோசைக்கு நான் தானுங்க. இந்த பூண்டு தோசை அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. சீரியஸாக இதில் அந்த பூண்டோட ஃப்ளேவரு பார்த்தீங்கன்னா தெரியும். பூண்டு உள்ளே வச்சு அவ்வளோ கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இதில் குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த பூண்டோட ஃப்ளேவரோ அந்த மற்ற எல்லாமே ஐட்டம் சேரும்போது அதை வேற இந்த சுட சுட கொடுத்துருக்காங்க. அது இந்த சிக்கன் கிரேவியோட தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. சீரியஸாக இந்த மாதிரி தோசை கொடுத்தா நான் 4 தோசை 5 தோசை அடிச்சு தருவேன். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த பூண்டு தோசை அவ்வளோ நல்லா வந்திருக்கும். நெக்ஸ்ட் பூண்டு தோசை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், செம்மையாக இருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம இட்லி ட்ரை பண்ணலாம். இட்லிக்கு வந்து என்னென்னா நான் கார சட்னி வாங்கியிருக்கேன். கார சட்னி வச்சு பார்ப்போம். ஆனால் எனக்கு எப்பவுமே ஃபேவரட் கார சட்னி தான். சூப்பராக இருக்கு கார சட்னி, செம்மையாக இருக்கு. இப்போ தேங்காய் சட்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் வைக்கிற மாதிரி இருக்கா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து சாம்பார் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சீரியஸாக சொல்கிறேங்க, நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வீட்டிலே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அதாவது ஈவினிங்னா 7 மணிக்கு மேலே தான் ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க. 7 மணிலேருந்து 11 மணி வரையும் இந்த கடை அவைலபிளாக இருக்காமா. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணணும். நான் வாங்கின இந்த குடலாகட்டும்,
பூண்டு தோசை ஆகட்டும், இட்லி ஆகட்டும், இப்படி எல்லா ஐட்டமுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லைன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கு. எஸ்பெஷலி எனக்கு பூண்டு தோசை தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் இப்போ அதை ஃபுல்லாக சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ண போறேன். வாங்க. அப்பா வயிறு அவ்வளோ நிறைவா இருக்குங்க. வயிறும் நிறைவா இருக்கு, நாக்கும் நிறைவா இருக்குன்னு சொல்லுவேன். அவ்வளோ அல்டிமேட்டா இருந்துச்சு எல்லாமே. ஒரு வழியா ஃபினிஷ் பண்ணியாச்சு. கண்டிப்பா நீங்க திருப்பூர் சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கடையில வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் எழிலரசி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.